நம்ம இந்த வீடியோவில் சுவையான தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, புளிக்கரைசல், பெருங்காயத்தூள், கடுகு, ஜீரகம், நல்ல மிளகு, இஞ்சி பூண்டு, வத்தல் தூள், மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவு எண்ணெய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி கீரை. நம்ம இப்போது அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் போடணும்னா 10 பல் பூண்டு, சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, அப்புறம் 2 ஸ்பூன் நல்ல மிளகு, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம். இவ்வளோ போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம். நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடித்ததும் அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு, நல்ல மிளகு, ஜீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். நான் 2 பெரிய தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசல் அதை விட்டுடலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுவும் போட்டு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சமாக காயப்பொடி. ரசம் கொதிக்க விடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டு கொதிக்க விடாமல் அந்த மாதிரி நுரைய வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மல்லிக்கீரை ஆட் பண்ணணும். மல்லிக்கீரை ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சுது. இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.